உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு குட் மார்னிங். நல்ல ஒரு காலையில் ஃப்ரெஷ் மார்னிங். இப்போ லண்டன் மேர்லிபோனுக்காக ட்ரெயின் வரப்போது நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக கரெக்டாக நான் இந்த மாதிரி ட்ரெயின் டைமிங்ஸ்லாம் நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும் வெப்சைட்டில், அதுவும் பார்த்து வரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கணும். நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் கரெக்டாக நம்ம நல்லா ட்ரெயின் பிடிச்சிடலாம். இங்கே நான் இன்றைக்கி ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின் போகிறேன். ஸோ சிலது இங்கே ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் இருக்கும், சிலது அண்டர் கிரவுண்ட், அதை நம்ம டியூப்னு சொல்லுவாங்க இங்கே. இதனால் இங்கே ட்ராவல் பாஸ் வாங்கிக்கலாம். ஸோ 1 day ட்ராவல் கார்டு நான் வாங்கினேன்னா நிறைய அங்கங்கே இறங்கிக்கலாம். நான் அதை ட்ரெயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், டியூப்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். புதுசாக ட்ராவல் பண்ணி வரவங்க ட்ராவல் கார்டு மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஸோ இதான் ட்ரெயின் நார்மலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓவர் கிரவுண்டு ட்ரெயின்ஸ்லாம் மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸும் இப்படி தான் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும் அண்டர் கிரவுண்டில். அதனால் ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் படி சீட்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஓவராலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் ஷார்ட்டாக யாராவது விசிட் வரீங்க, மோஸ்ட்லி UK அப்புறம் யூரோப் எல்லாமே கவர் பண்ண மாதிரி வரீங்க, அதுமாதிரினா நீங்கள் லண்டன் மோஸ்ட்லி 1 day or 2 days தான் இருக்க முடியும். அந்த டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கு முதல்ல அன்றைக்கி ஃபுல் டேக்கு ட்ராவல் கார்டு மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயிஸ்டர் கார்ட்ஸ், அதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஆயிஸ்டர் கார்ட்ஸ் வாங்கிட்டு அங்கங்கே டச் பண்ணிட்டு போகலாம். அதை பஸ்ஸஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், ட்ரெயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயிஸ்டர் கார்ட்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ட்ராவல் கார்டு நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ மேர்லிபோன் போயிட்டுருக்கேன். நல்ல பக்கிங்ஹாம் ஷயர்லேருந்து போகிறனால நல்ல ஒரு க்ரீனரி, எங்கேயுமே நிறைய பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் பார்த்துட்டே போயிட்டு அந்த வேலை ரோடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த விலாகில் ஒரு சின்ன ஐடியா, சும்மா எப்படி ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் என்ன மாதிரி அங்கே ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு, அது தவிர என்ன ரோட்ஸ் என்ன மாதிரி கவர் பண்ணலாம், ஒரு ஷார்ட் விசிட்டில் என்ன கவர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விலாக் தான் இதை போட்டிருக்கேன். சும்மா ஒரு கேஷுவல் விலாக் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் வரும். ஸோ மேர்லிபோன் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ நம்ம மேர்லிபோனில் இறங்கி நான் வேறு ட்ரெயின் டியூப்ஸ் பிடிச்சி அதுக்கப்புறமா தான் நான் சென்ட்ரல் லண்டன் போகணும். பட் டியூப்ஸ்லாம் ஃபோட்டோகிராஃபியால். ஸோ அதுக்கப்புறமா நான் உங்களை சென்ட்ரல் லண்டனில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேறு 2 டியூப் பிடிச்சி நான் ஆர்கில் ஸ்ட்ரீட் வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இறங்கினா டியூப்ஸ்லாம் ஸ்டேஷன்ஸ்லேயே நல்ல மேப்ஸ்லாம் இருக்கும், கைட்லாம். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் மேப்லாம் பார்த்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து போகலாம். ரைட். இப்போ ஆல்வேஸ் லண்டன்னா ரொம்ப சென்ட்ரல் லண்டன்னா ரொம்ப இது மாதிரி க்ரௌடடாக இருக்கும் ஆல் த டைம். நிறைய பீப்புள் வருவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், இங்கே நிறைய மெயின் பில்டிங்ஸ் இருக்கும், தியேட்டர்ஸ் இருக்கும், மியூசியம்ஸ் இருக்கும், அப்புறமா நிறைய ஏதாவது ப்ளே ஏரியாஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய இது இருக்கனால இங்கே எல்லா இடத்துலையும் வராங்க. இங்கே பார்த்திங்க ரோட் சைடு ஒரு குக்கி ஷாப் அப்படி பார்த்துட்டு போகிறேன். ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா பைரன், இது ரொம்ப ஃபேமஸான பர்கர்ஸ்க்காக ஃபேமஸ், பைரன்னு சொல்லிட்டு. இங்கே ரொம்ப நல்ல சூப்பரான பர்கர்ஸ்லாம் கிடைக்கும். அது நிறைய பேர் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக தேடி இந்த இடத்துக்கு வருவாங்க இங்கே. ஸோ ஷாப் அப்படி நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் தான். இது பிளாக் கேப்ஸ். ஸோ சென்ட்ரல் லண்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாக் கேப்ஸ் போகும். ஸோ அங்கங்கே நீங்கள் கேப்ஸில் போய்க்கலாம். பட் நார்மல் கேப்ஸை விட கொஞ்சம் இது எக்ஸ்பென்சிவ். ஸோ நார்மலாக எங்கேயாவது புக் பண்ணணும்னா நம்ம புக் பண்ணி போகலாம். இது சும்மா நம்ம ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு லாங் வாக்காக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கேப்ஸ் போகலாம். ஐகானிக். இது இப்போல்லாம் நிறைய பேர் யாருமே அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்டில் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பப்ளிக் ஃபோன் பூத். ஸோ அந்த காலத்தில் ரொம்ப நாள் நிறைய யூஸ் பண்ணதுனால இது மாதிரி ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸாக இப்போ நிறைய விற்கிறாங்க. ஸோ சும்மா ஒரு ஃபனுக்காக தான் நானும் போயிட்டு உள்ளே செக் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒரு காயின் போட்டால், 1 pound காயின் போட்டால் நம்ம ஒரு கால் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாருக்கும் மொபைல் ஃபோன்ஸ் வந்தாலும் அது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கெஃபேஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் டைமில் நல்ல ஒரு ஹாட் ஃபுட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் கூட. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டுறாங்க. இது எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு தாய் ரெஸ்டாரண்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஜேமி ஆலிவருடைய ரெஸ்டாரண்ட். ஸோ நல்ல ஃபேமஸ் இட்டாலியன் குக்கு அவர். இங்கே யூகேயில் தான் இருக்காங்க. நிறைய நமக்கு ஏற்கனவே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது நிறைய இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் என்ன இருக்குன்னா பிக்கர்லி தியேட்டர் இருக்குது. ஸோ இங்கே ட்ராமாஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க, அதாவது மியூசிக்கல்ஸ் அது மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ ஃபில்ம்லாம் ரிலீஸ் பண்ணுறதும் சினிமாஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ராமா இதெல்லாம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு பிக்கர்லி தியேட்டர் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் ஜேமி ஆலிவர். இது வெளியே என்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே ஒரு லெமன் ட்ரீ அதெல்லாம் போட்டு நல்லா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் இருக்குது. நான் இது ஆக்சுவலாக இங்கே வந்தது இல்லை, பட் ஆனால் ஏர்போர்ட்டில் கூட இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அவருடைய பிக். ஸோ இது நிறைய இட்டாலியன் டிஷ்ஷஸ்லாம் நல்லா சொல்கிறதுனால எனக்கு டிவியில் ஒரு ப்ரோக்ராம்ஸ் பார்க்க பிடிக்கும். பட் இங்கே ஃபுட் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான்.
இந்த ஏரியாவில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 1 இயர். ஸோ இங்கே லன்ச் டைம்லாம் இப்படி இங்கெல்லாம் சுற்றும். ஸோ இப்படியே நம்ம கடையெல்லாம் தெருவெல்லாம் பார்த்துனே போயினே வரும்போது மெயினாக நான் ஒரு இடம் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதான் வந்து டிஷ்ஷும். ஸோ டிஷ்ஷும்குள்ளே தான் போகிறேன் நான். டிஷ்ஷுமில் தான் இன்றைக்கி சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். ஸோ டிஷ்ஷும் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல இந்தியன் ஃபுட் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுமில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஷோலே பட்ரே, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ், பிரியாணி, நம்மளுடைய இதெல்லாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஓல்டு இரானியன் ரெஸ்டாரண்ட் ஃப்ரம் பாம்பே அப்படின்னு அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு இரானியன் பீப்புள் தான் அவங்களாம் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு வடா பாவ் அது வந்து இங்கே சான்ஸே இல்லை. ஸோ நான் அதை ஆர்டர் பண்ண போகிறேன். அது வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுதான் ஒரு ஐட்டம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வாட்டர் மெலான் ஷர்பத், அப்புறம் கலக்காட்டா ஃப்ரூட் ட்ரிங்க்னு அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ரெட் கலரில். அது வரும்போதும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து என்னோடய வடா பாவ், அப்புறம் அந்த கலக்காட்டா ட்ரிங்க், அந்த ரெட் கலர் ட்ரிங்க், அப்புறம் இந்த மாதிரி பிண்டி, நம்மளுடைய கிறிஸ்பி வெண்டைக்காய். அது வந்து நல்லா அழகாக நிறைய பிளாக் சால்ட் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு நல்ல புளிப்பு ஒரு கிக்கோடு இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா ஃப்ரையாக அது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இங்கே கீமா பாவ் அதுமாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கீமா பாவ் ஓகே, அது ஒரு நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட். டிஷ்ஷும் நான் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்ட இதில் நாங்கள் பிரியாணிலாம் உங்களுக்கு பிக்சர் எடுக்க மறந்துட்டேன். ஸோ பிரியாணியும் அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ரொம்ப இந்தியனாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நார்த் இந்தியன் மாதிரியும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. ஸோ டிஷ்ஷுமுக்கு வரவங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வரணும். கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் அது மாதிரி ஒரு வெயிட் இருக்கும். எந்த டைமில் போனீங்கனாலும், லன்ச் டைமில் போனாலும், டின்னரில் போனீங்கனாலும். ஸோ கண்டிப்பாக அந்த வெயிட்டிங் வந்து நல்ல ஒரு ஒர்த் தான். ஸோ எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸ்வீட் ஷாப் ஒன்று இருக்கீங்க. என்ன இந்த ஷாப்போட இதுனா யூஎஸில் கிடைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படின்றது தான். நார்மலாக யூகேல எல்லா யூகே ஷாப்ஸ் கிடைக்கும். இந்த பிக் அண்ட் மிக்ஸ் இங்கே எல்லாருக்கும் கிடைக்கும். இது வந்து யூகேயோட இதுதான். பட் சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்வீட், யூஎஸில் வந்து கிசஸ் சாக்லேட் நல்லாயிருக்கும். அது இங்கே அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான யூஎஸ் ஷாப்பில் கிடைக்கும். அப்புறம் வந்து ஐஸ் பிரேக்கர்ஸ், அது வந்து நல்லா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இங்கே கிடைக்கும். அப்புறம் சீட்டோஸ் வந்து நம்ம ஒரு சீஸ் ஸ்நாக் மாதிரி, அது என் டாட்டருக்கு பிடிக்கும். ஐஸ் பிரேக்கர்ஸ் என் பையனுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி இந்த ஷாப்புக்கு வந்தாங்கன்னா அந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம் இங்கே. பட் ஆனால் யூஎஸில் வந்து இருக்கிறத விட இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேர் ஐட்டம் இங்கே அப்படின்றதுனால. இப்போ நெக்ஸ்ட் நான் எங்கே நிற்கிறேன்னா வந்து M&M's. ஸோ M&M's ரொம்ப வந்து இங்கே ஃபேமஸ். அது பிக்கலி சர்க்கஸில் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஜெம்ஸ் மாதிரி தான் இருக்கும், குட்டி குட்டியாக நல்லா டேஸ்டியாக. அது வந்து பெருசாக 2-3 ஃப்ளோர் போட்டு அப்படியே பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து அழகாக டாய்ஸில் கூட அதை அழகாக வச்சுப்பாங்க. அதுக்காக இங்கே இழுத்துன்னு போயிடுவாங்க நம்மளை. மற்றபடி ஜஸ்ட்டு நான் அவ்வளோதான். ஃபுல்லாக ஒரு கேஷுவல் vlog போடணும். சும்மா அப்படி லண்டனில் முக்கியமாக சுற்றி பார்க்கலாம், எப்படி டிரான்ஸ்போர்ட், அப்புறமா ஷாப்ஸ் அப்படி காட்டலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே பார்ப்போம். பாய், டாட்டா.